தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 3:45 வரை, பிறகு சித்திரை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சங்கடம் மனதில் இருக்கும். அதுதான் ஜோதிடத்தை பார்க்குற போது, ஐயா இது மாதிரி இந்த காரியம் முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பாடல் கூட உண்டு, வீட்டுக்கு வீடு வாசற்படி, ரோட்டுக்கு ரோடு 100 நொடி அப்படின்னு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள், சங்கடம் இருக்கும். அந்த சங்கடம் விலகணும் அப்படின்னா அதுக்கு என்ன விரதம் இருக்குது? எத்தனையோ விரதம் இருக்குது. பௌர்ணமி விரதம் இருக்குது, ஏகாதசி விரதம் இருக்குது, சஷ்டி விரதம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் தலையாய விரதம் எதுனா ஆணைமுக பெருமானுக்கு உகந்தது. ஆணைமுக பெருமான் தான் மூல முதற் கடவுளுங்கிற நம்ம. ஆணைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கு, எல்லை இல்லாத நற்பலன் கிடைக்கும்னெல்லாம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆணைமுகனுக்கு சதுர்த்தி அன்றைக்கு நம்ம இருக்கிற விரதம் இருக்கே, அது ஒரு அற்புதமான விரதம். பாருங்க, சதுர்த்திங்கிற இந்த பேர்ல பாருங்க. சதுரம் அப்படின்னா என்ன? 4 பகுதிகளிலும் உள்ள கோடு இணைவது. முக்கோணம்னா 3 பக்கம் தான் கோடு. நாற்கோணம் அதாவது 4 சதுரம் அப்படின்னா 4 பகுதியிலும் வரக்கூடிய கோடு இணையுது. ஆக வாழ்க்கை முற்று பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற சதுர்த்தியிலே விரதம் இருக்கணும். ஆணைமுகனுக்கு நம்ம அப்பம் டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணின்னு அருணகிரிநாதர் பாடல் இருக்கு. அப்பம் வைக்கலாம், மோதகம் வைக்கலாம், பொறிகடலை வைக்கலாம், எளிய நைவேத்தியங்களை வைத்து வீட்டிலேயே நம்ம கும்பிடலாம். அற்புதமான ஒரு பாடல் உண்டு. கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி, எங்கள் கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தி, அற்புதமாய் வீட்டிற்கும் கற்பகமூர்த்தி, உன்னை அனுதினமும் தொழுகின்றோம் கற்பகமூர்த்தி. செந்திலுக்கு மூத்தவனே கற்பகமூர்த்தி, அந்த சிவபெருமான் பெற்றவனே கற்பகமூர்த்தி, வந்தவர்கள் அனைவருக்கும் கற்பகமூர்த்தி, நீ வரம் கொடுப்பாய் என்றிருந்தோம் கற்பகமூர்த்தி. ஆனைவடி வேற்றவனே கற்பகமூர்த்தி, நல்ல அருகம்புல் மாலையிட்டாய் கற்பகமூர்த்தி, பானை வயிர் ஆனவனே கற்பகமூர்த்தி, அந்த பரமனுக்கு திருமகனே கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மணங்கமடும் கற்பகமூர்த்தி, நல்ல சதுர்த்தியிலே வரம் கொடுக்கும் கற்பகமூர்த்தி, மந்திரத்தில் ஓம் வடிவம் கற்பகமூர்த்தி, உன்னை மறவாமல் போற்றிடுவோம் கற்பகமூர்த்தின்னு ஒரு அழகான பாடல். இந்த பாடலை பாடிக்கொண்டுதான் நாங்கள் செட்டிநாடு கிரிவலத்திலே முதலிலே தொடக்கத்திலே இந்த பாடலை பாடுவோம். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற வைக்கும் திருநாள் இந்த நாள், ஆணைமுக பெருமானுக்கு உகந்த நாள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். கைவலி, கால்வலி, தலைவலி என்று ஏதாவது வலிகள் வரலாம். எனவே மருத்துவ செலவுகள் உண்டு. இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கிறது. 2ஆம் இடம் தனஸ்தானம். 2க்கு அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் திரண்ட செல்வம் வரும். வராத பாக்கியலும் வசூலாகலாம். தொழிலும் நல்ல சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை திட்டமிட்டு செய்தாலும் அதில் வெற்றிகரமாக முடியக்கூடிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். பகை கிரகமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம். எனவே யோகங்களில் முதல் தரமான யோகமான பரிவர்த்தனை என்பதனாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் அகலும், சிரமங்கள் குறையும். சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் 11இல் உச்சம். 11ஆம் இடம் என்றாலே லாபஸ்தானம். அயல்நாட்டு முயற்சியில் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அயல்நாட்டு வணிகம் செய்தாலும் சரி, அல்லது வேலைக்காக ஏதாவது ஏற்பாடு செய்திருந்தால் நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள், பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் வக்ரம். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய். எனவே ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு உருவாகலாம். விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். குறிப்பாக வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள். கடன் சுமையின் காரணமாகவும் விற்கலாம், அல்லது தொழிலுக்கு வளப்படுத்திக் கொள்ள மேம்பணம் போடுவதற்காகவும் விற்கலாம். என்ன இருந்தாலும் இடவிற்பனை, தனலாபங்கள் இன்று உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் உங்களுக்கு உரிய விதத்தில் மகிழ்ச்சியாக நடந்து கொள்வார்கள். ஆனால் காலை நேரத்தில் கொஞ்சம் கலகலப்பு குறையத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுக பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் அல்லல்கள் அகலும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். அஷ்டமத்து சனியாக இருப்பதனாலே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வீண் விரயங்களும் வரலாம். இருந்தாலும் சனி பிடிக்காத தெய்வம் அனுமன் ஒன்று, பிள்ளையார் ஒன்று. பிள்ளையாரையும் அனுமனையும் விடாது வழிபட்டாலே அஷ்டமத்து சனியின் கெடுபிடியிலிருந்து தப்பிக்கலாம் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் இன்று அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு காரியத்தை தொடங்கினால் துன்பங்கள் சிதறி ஓடும், துள்ளி ஓடும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற நாள். செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். இருந்தாலும் இன்று தினம் ஒரு சில காரியங்கள் உங்களால் செய்ய இயலாது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். சப்தமஸ்தானத்தில் சனி சூரியனோடு இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். மனக்கவலை தருகிற விதத்திலே சில காரியங்கள் நடைபெறலாம். இருந்தாலும் நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முழுமையாக வழிபாட்டில் கவனம் செல்லுங்கள். மோதகத்தை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து அந்த மூல முதற் கடவுளான கணபதியை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேதனைகளும் அகலும். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே லாபம் சிறப்பாக வரும். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. உள்ளத்திலும் மகிழ்ச்சி கூடும், இல்லத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் குறிப்பிட்டபடியே உதவிகளை செய்வார்கள். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் மீண்டும் வேலையை பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, நேர்முக தேர்வுக்கு சென்றவர்களுக்கு வெற்றிக்கான நல்ல தகவல்களும் கிடைக்கப் போகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் இன்று பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குருவின் ஆதிக்கம் இருப்பதால் வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகுதான் நீங்கள் அயல்நாடு செல்லும் வாய்ப்பு இருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது சென்றாலும் திருப்திகரமாக அமையாது. உத்தியோகத்தில் பல சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்படுவை அதிகமாக கொடுப்பார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சொற்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாகன யோகமும் உங்களுக்கு உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை காலை நேரத்திலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதே நேரத்தில் ராஜநாதன் செவ்வாய் 6க்கு அதிபதியாகவும் இருந்து வக்ரம் பெறுவதனாலே இடம் பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலைக்கு விற்று அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே இன்று கற்பக கடவுள் வழிபாடு உங்களுக்கு கனவுகளை எல்லாம் நனவாக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய். செவ்வாய் 7ல் இருந்தாலே கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். ஆனால் அது வக்ரமாக இருக்கிறார். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றார். எனவே பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கோ தொலை தூரத்தில் நீங்கள் வாங்கி போட்ட இடமாக இருந்தால் அதை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அந்த இடத்திலே சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். 4ஆம் இடத்திலே ராகு. தாயின் உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. இன்று முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டுமானால் உங்களுக்கு முழுமையாக ஆனைமுக பெருமான் வழிபாடு தேவை. ஏனென்றால் சங்கடகர சதுர்த்தி. 6லே குரு இருக்கின்றார். எனவே கடன் சுமையும் கூடும், பகையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பக்கத்தில் இருப்பவர்களால் சிக்கல்கள் வரலாம் என்பதால் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விநாயகர் வழிபாடு உங்கள் வேதனையை தீர்க்கும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 6ல் இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. குறிப்பாக சகோதர வழியில் இருந்த சச்சரவுகள் அகலும். சகோதரர்களின் கல்யாண பேச்சுகள் கைகூடலாம். உடன்பிறப்புகளின் இல்லத்திலே நடைபெறும் திருமணத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். 2ல் சனி இருப்பதாலே உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உடன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். அடிக்கடி உடல்நிலையில் மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம். எனவே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சிறிது உண்டு.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இன்றைக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தால் வளம் காண இயலும் என்று நான் சொல்லுவது வழக்கம். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லது சொன்னாலும் கூட உறவினர்களுக்கு அது தீமையாக தெரியலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக இருக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் ஏற்றில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. எனவே கூட்டாளிகள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். இன்று முழுவதும் நீங்கள் கவனமோடு செயல்பட வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் நன்மை கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆணைமிகு பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பதனாலே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கப் போகின்றீர்கள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும், எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். நேற்று உதவி செய்வதாக சொல்லி கையை விரித்தவர்கள் இன்று வந்து உங்களுக்கு உதவலாம். 3ஆம் இடத்திலே குரு இருந்து பரிவர்த்தனையாக இருப்பதனாலே பஞ்சாயத்துகள் சாதகமாக வரும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.